அவ்வளோதான். அப்படியே எல்லாரையும் போன்னு சொல்லிட்டு யாருமே வர மாட்டீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஐயா வராரா? ஓகே, வாங்க வாங்கய்யா. ஐயா வந்துட்ட பிறகு 1 kid நீங்களும் வரணும் ஸ்டூடெண்ட். ஸோ 100 கோட்ஸ் சாய் பிரணவ் முடிக்கல. நாங்கள் தான் சாய் பிரணவை முடிக்க கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி நிப்பாட்டிட்டோம் பாதியில். ஏன்னா சீஃப் கெஸ்ட் இஸ் ஆன் த வே. இல்லைனா ஒரு 100 கோட்ஸ் முடிச்சிருப்பாரு. சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். குயிக்காக வாங்க நீங்கள். Sai Pranav, okay. So how is the question? How do you do it? Adane engama neenga vaanga. How do you do it, Sai Pranav? Blindfolded, how can you read? What is that technique, that skill, talent? How is it possible? வேற லெவல். இந்த ஆன்சர் நம்ம மைக்கில் சொல்லியே ஆகணும், நீங்கள் கேட்டே ஆகணும். கலாம் தாத்தாவை மைண்டில் வச்சுக்கிட்டா எது வேணாலும் இம்பாசிபிள்ன்றதே பாசிபிள். வாவ், சூப்பர். Sai Pranav, that's a firm self-belief and resolve you have. That's the confidence you have and inspiration Kalam sir had on this little boy. எனக்கு சாய் பிரணவ் கொஞ்சம் வருஷமாகவே தெரியும். எப்பவுமே அவங்க அம்மா அப்பா எல்லா ப்ரோக்ராமுக்கும் என்கரேஜ் பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க ஆல் த வே ஃப்ரம் பாண்டிச்சேரி. அண்ட் ராஜேந்திரன் சார், த ஃபவுண்டர் ஆஃப் அசிஸ்ட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பாண்டிச்சேரி, அவர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெக்கார்ட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, வாழ்க்கையில் ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தால் யூ கேன் கெட் இன் டச். அது ஏன் அசிஸ்ட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சார்னா, யார் வேணா எப்போ வேணா எங்கே வேணா ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணலான்னு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் ஆரம்பித்தார். ஸோ சாய் பிரணவ் இது இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னே நிறைய அவார்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? எவ்வளோங்க மேம்? 31. ஒரு ரெக்கார்ட் கூட 31. ஓகே, 2019 முதல் ரெக்கார்ட் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 2022. இதே 27 ஜூலைல ஆரம்பிச்சாங்களா? இது வரைக்கும் ஒரு 31 ரெக்கார்டா? சரி, நீங்களே சொல்லிடுங்களேன், என்ன ஒரு 5 ரெக்கார்டாவது சொன்னா நல்லா இருக்கும். சாய் பிரணவ் 31லாம் சொல்ல வேண்டாம், ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச. அந்த 31ல 5 பிடிச்சதை டக்குன்னு சொல்லிடுங்க மைக்ல. யூ வாண்ட் யூஸ் திஸ் மைக், அந்த மைக், which are mic? சைக்கிள் ரேலி. சைக்கிள் ரேலி சொல்லுங்க. கலாம் தாத்தா அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர், சீலிங் ஐக்கனோ சீலிங் பண்ணிருக்காங்க. புரியல. KALAM, K for keen, A for agile, L for legend, A for adept and M for missile man. அது ஐக்கனோ ரைட்டிங் மாதிரி ஐக்கனோ சீலிங் பண்ணாங்க. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அது புரியல. ஐக்கனோ சீலிங். K னா ஒரு டெஃபினிஷன். K for keen, okay, A for keen, okay, A for agile, L for legend, A for adept and M for missile man. Oh wow, super nice. Okay, super. உங்க பேரு? Come here. Naveen Kumar, which school you are from? Amrita Vidyalayam, Rameshwaram. Amrita Vidyalayam, Rameshwaram. So on the mask portal, can you use your mask? No problem. Sai Pranav will share it with our friend. என்கிட்ட இருக்கா? So Kavin Kumar is going to try to read blindfolded. தெரியுதா Kavin Kumar? தெரியலையா? Sure. Confirm. கொஞ்சம் ஸ்லைட்டா இப்ப பாசிபிளா இல்லையா? So see, basically up a mask is the original mask and you can't see through, so it's a proper record. So once again clap for Sai Pranav. Thank you Kavin Kumar. Ladies and gentlemen, boys and girls, we have our chief guest, Captain Vikrant Sabnis from Indian Naval Ship Parandu entering the hall. INS Parandu, the Naval Air Station, Indian Navy, Uchipuli. It's a pleasure to have you with us here today, sir. Thank you for accepting the invitation and gracing the occasion of Dr. APJ Abdul Kalam Memorial Lecture on the occasion of the 7th Remembrance Day 2022 of our People's President, Bharat Ratna, Dr. APJ Abdul Kalam. This event is also organized, the memorial lecture, along with the Dr. APJ Abdul Kalam Pride of India Awards. This is organized by Dr. APJ Abdul Kalam International Foundation by House of Kalam, Rameshwaram. We are ready to start. Just a few minutes. We're just waiting for some more guest of honors to join us and we will be starting. We'd like to welcome Shri Karate Palniswamy sir, a core team member, Abdul Kalam International Foundation, House of Kalam, Rameshwaram.
We are ready to start. We request you all to kindly rise for the invocation song, the song of the land, the Tamil Thai Valthu. Kindly stand up. Attention. Nandri, Vanakkam. Now, if you're wondering why we don't have the chairs all set up here, we have our guest of honors joining us today for the 7th Remembrance Day 2022 of Bharat Ratna Dr. APJ Abdul Kalam. We have Thiru K. Nazar Khan, the Municipal Chairman of Rameshwaram. Vanakkam. Thank you, sir. Mikka Nandri, Vandadakar, please. We request the Bharatanatyam team to kindly come on the dais. The podium is all yours. So, ye chairs table set palana first avanga performance irukku, adukapparama silambam performance irukku, adukapparama we request the dignitaries to come on stage. So, for the very special portrayal of the life history of Bharat Ratna Dr. APJ Abdul Kalam in Bharatanatyam, the welcome dance by Aham Divine Dance Academy, all the way from Chennai. Come. Ma'am. Tukila.
Wow, wow, brilliant, amazing. Thank you so much, ladies and gentlemen. These are please stay on the dais. One nimsham dais vitti irangadinga. I would like to invite their master, their ma'am, the teacher, without whom this would not be possible. Ma'am, kindly come on stage. Thank you so much, ladies and gentlemen. The Aham Divine Dance Academy from Chennai. Ma'am, you can quickly introduce your dancers and also tell us the meaning of the song. எவ்வளவு நாள் ஆச்சு இது practice பண்ண? Some of your efforts கொஞ்சம் share பண்ணா நல்லா இருக்கும். Over to you. நமஸ்காரம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஃபவுண்டேஷனுக்கு எங்களது மிக்க நன்றி. இந்த ப்ரொடக்ஷன் எனக்கு ஒரு தாட் வந்தது. ஏன்னா எல்லாமே குழந்தைங்க பரதநாட்டியம் கற்றுக்குறாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கற்றுக்குறாங்க. பரதநாட்டியத்தில் ட்ரெடிஷ்னலாக கம்போசிஷன் ஆடுறது வழக்கம். ஆனால் கலாம் சாருக்காக பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவு. அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கனவு இருந்துகிட்டே இருந்தது. அது ஒரு நாள் சாத்தியமாச்சு. பிஃபோர் 3 years நாங்கள் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்காக ஜஸ்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இந்த ப்ரொடக்ஷன் பண்ணோம். இட்ஸ் 20 minutes சாங் இது. ஸோ ஒரு வெல்கம் டான்ஸாக அது வந்து 20 minutes சாங் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்காக பண்ணோம். பட் ஏதோ என்னோட தாட் வந்து இவ்வளோ ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து கலாம் ஃபவுண்டேஷனுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எங்களை இன்வைட் பண்ணி அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் நடந்தது, கலாம் சாரோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் நடந்தது. ஸோ இதோட பாட்டு வந்து குழந்தைங்க இங்கே வந்து ஆடணும்னு தான் எங்களுக்கு கனவு. ஸோ பாடல் வந்து நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணோம். அதோட லிரிக்ஸ் எழுதின கணேஷனா அண்ட் ஆர்கெஸ்ட்ரா டீம், இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணவங்க, வோக்கலிஸ்ட் ராகவேந்திரன் சார், ராஜசேகர் சார், ஃப்ளூட்டிஸ்ட். ஸோ எல்லாருக்குமே என்னோட நன்றியை வந்து இந்த தருணத்தில் நான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 years பிஃபோராகவே இந்த ப்ரொடக்ஷன் வந்து ப்ராக்டிஸில் இருக்காங்க. பட் எங்களுக்கு கனவு ராமேஸ்வரத்தில் அவரோட இடத்துல ஒரு சின்ன இடத்துல அங்கே வந்து ஆடினா போதும் தான் இருந்தோம். பட் இவ்வளோ பெரிய மேடையை வந்து எங்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ஸோ எங்களுக்கு இது ஒரு பிளஸ்டு மூமெண்ட். குழந்தைங்க வந்து கலாம் சாரை பற்றி இதுக்காக படித்தாங்க. அவங்க ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் அவரோட மோட்டிவேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்குது, குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ இதோட பாடல் வந்து அவர் ராமேஸ்வரத்தில் பிறந்ததுல வந்து அவர் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எப்படி வளர்ந்தார். அவர் வந்து சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, இஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட், அவர் வீணா பிளேயர். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அவரை பற்றி தெரிஞ்சு அதுவும் ஆடும்போது அவங்க ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தாங்க. பட் எங்களுக்கு இந்த டைமில் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். காளிதாஸ் சார், சுரேஷ் சார், சலீம் சார், எங்கள் கலாம் ஃபவுண்டேஷன் எல்லா ஆர்கனைசர் டீமுக்கும் மேம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ. உங்கள் யங்கஸ்ட் டான்ஸரோட ஏஜ் எவ்வளோங்க மேம்? 5th standard. Okay, thank you so much. A lot of love from the foundation. Thank you. Endla vandu amma and core members kuda or group photo eduthikalam. So please stay back. Okayங்களா? Thank you. Come please. Next up, another interesting and action-packed performance by the Silambam team by Shri Armugam Traditional Martial Arts Trust, Rameshwaram. So a stage performance and also the greatest Silambam world record 2022 is happening parallelly near the memorial in one of the grounds there. We will be showcasing it live in the screen here and also in all our social media platforms. APJ Abdul Kalam International Foundation. You ready? Ready-ங்களா? Okay. ஃபுட்பால் பார்க்கலையா?
ஹிந்த் ஜெய் ஹிந்த் தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த்.
Thank you so much. Ladies and gentlemen, that was the performance by Shri Armugam Traditional Martial Arts Trust, Rameshwaram. Coach ma'am irundingena takkunu medekku varumar kettukolgirom. Unga team kuda brilliant really kutti performers, the juniors, sub juniors and senior team, boys and girls brilliant perform பண்ணாங்க. ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு. Thank you ma'am. சில வார்த்தைகள் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். என்னோட அப்பா தான் வந்து மாஸ்டர். அவர் இப்போ 35 வருஷமாக அவர் வந்து கற்றுருக்காரு. ஆனால் இப்போ வந்து ஒரு 4 வருஷமாக எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், நன்றி. Audience, just 5 minutes of time, so we will arrange the dais seats. Okay, thank you. Yeah, our volunteers from Hyderabad, guys, kindly help me with the chairs and the table, please. Thank you. Sheikh Salim sir, along with the chairman, has gone to the memorial to receive our MLA. MLA sir will offer his prayers at the Kalam sir's memorial and then join us here at Vardhini Mahal. But we will be going ahead with today's program. I request our Chief Guest, Captain Vikrant Sabnis, Indian Naval Ship Parandu, Naval Air Station, Indian Navy Uchipuli, to kindly come on the dais. A warm welcome, sir. Thank you. I request Appa and Amma also to join the Chief Guest on the dais. Request Sheikh Dawood, sir, to also join the dignitaries on the dais. Joining the Chief Guest is Dr. APJ Nazima Marakai Ramma, the niece of former President Dr. APJ Abdul Kalam and Managing Trustee Dr. APJ Abdul Kalam International Foundation by House of Kalam, Rameshwaram. Also request I'd like to call Gokul sir on dais. Shri Gokul sir, scientist ISRO, please join us on the dais, and also core team member of Abdul Kalam International Foundation, House of Kalam, Rameshwaram. I'd like to call Karate Palnichamanan on the dais. Requesting Shri Karate Palniswamy Anna to join us on the dais. Senior advisor and core team member, Abdul Kalam International Foundation, House of Kalam, Rameshwaram. Also like to call upon okay, the other guest of honors will join us shortly. To deliver the welcome address, I request Dr. APJM Nazima Marakai Ramma, MA MPhil PhD, the niece of former President Dr. APJ Abdul Kalam and the Managing Trustee Abdul Kalam International Foundation. Over to you, ma'am. I request Shri Karunakaran sir to join us on the dais, please. Good morning all of you. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய 7வது நினைவு தினமான இன்று அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக நல்ல நிகழ்ச்சிகளாக இங்கு நடந்தன. இதில் சென்னையிலிருந்து வந்து அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையே ஒரு சிறிய நிகழ்ச்சியில் அடக்கி காட்டிய பரதநாட்டிய மாணவிகளுக்கு, அதன் பயிற்றுனர் திருமதி நிவேதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் மற்றும் ஹவுஸ் ஆஃப் கலாம் ஆகியவற்றின் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறுவர் முதல் பெரியவர் வரை நம்முடைய நாட்டின் தற்காப்பு கலையான சிலம்பத்தை மிக அழகாக இந்த மேடையிலே நடத்தி காட்டிய சிறார்களுக்கு என்னுடைய
எங்கள் அறக்கட்டளையின் எங்களுடைய ஹவுஸ் ஆஃப் கலாமின் சார்பான வாழ்த்துக்களை தெரிந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். நாடு இன்றைக்கு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் நம்முடைய குடியரசுத் தலைவராக ஒரு பெண் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் குடியரசுத் தலைவராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அறக்கட்டளையின் ஒரு அம்சமாக விமன் எம்பவர்மெண்ட் என்பது இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் திருமதி திரௌபதி முர்மு அவர்களை வாழ்த்தும் விதமாக எழுந்து நின்று கரவொலி எழுப்ப வேண்டும் என்று எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. I am very happy to welcome our chief guest Captain Vikram Sabanis, INS Parundu, Naval Air Station, Indian Navy, உச்சிப்புலி. இன்றைக்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று உச்சிப்புலி நேவல் ஸ்டேஷன்லேருந்து திரு விக்ரம் சப்னிஸ் அவர்கள் வந்திருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. முப்படைக்கு தலைவராக இருந்த டாக்டர் கலாம் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கு இந்த ஐஎன்எஸ் பருந்திலிருந்து அவர்கள் வந்திருப்பது ஒரு பெரிய வரம் வாய்ந்த வாய்ப்பு என்று நாம் கொள்ள வேண்டும். அதற்காக அவர்களுக்கு அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர், நகராட்சி மன்ற தலைவர் திரு நாசக்கான் அவர்கள் வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திரு தட்சிணாமூர்த்தி துணை நகராட்சி தலைவர் அவர்களும் இந்த இடத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக திரு காதர் பாட்சா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தர இருக்கிறார். அவரையும் நாம் இந்த வேளையில் வருக வருக என்று வரவேற்று அவருக்காக ஒரு கரவொலியை முன்கூட்டியே எழுப்புவோம் என்று இந்த தருணத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய குடும்ப நண்பர் அன்பு பிள்ளை திரு திருச்செந்தூரான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய வரவேற்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு பழனிசாமி அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவர்களுக்கும் நம்முடைய வரவேற்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர திரு ராஜேந்திரன் அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறார். மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கும் பேச்சாளர், இந்த சபையை நடத்தி தரக்கூடிய திரு தருண் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவிக்கிறேன். உறக்க தட்டி அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் கலாம் அவர்கள் ஒரு மனிதர், ஒரு ஜனாதிபதி என்பதையும் தாண்டி அவர்கள் ஒரு மனிதாபிமானம் மிக்க தலைவராக இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களுடைய கண்டுபிடிப்புகளிலேயே சிறந்ததான ராக்கெட் ஏவுதளம், விண்வெளி சாதனைகளில் அவர்கள் கண்டது எடை குறைந்த ஒரு எடை குறைந்த ஒரு சாதனத்தை கண்டறிந்தார்கள். அதை பார்க்கும்போது அவர்களுக்கு போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சிரமம் தான் நினைவில் எழுந்தது. 300 கிராம் எடையுள்ள அந்த
சாதனத்தை அவர்கள் வழங்கி 3 கிலோ எடையை சுமக்கக்கூடிய சிரமத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி அந்த மனிதநேயத்தோடு செயல்பட்டதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நம்முடைய மானசீகமான அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம். அடுத்ததாக டாக்டர் விஜயராகவன் அவர்கள், அவருடைய துணைவியார் திருமதி டாக்டர் உஷா விஜயராகவன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நிறைய இடங்களிலிருந்து, நிறைய தூரங்களிலிருந்து தங்களுடைய அலுவல்களை எல்லாம் விட்டுவிட்டு இதில் நம்முடைய அஞ்சலியை செலுத்த வேண்டும், இந்த நிகழ்வில் நாம் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் டாக்டர் APJ அப்துல் கலாம் பன்னாட்டு அறக்கட்டளை மற்றும் ஹவுஸ் ஆஃப் கலாம் ஆகியவற்றின் சார்பாக மீண்டும் வரவேற்பளித்து உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. டாக்டர் விஜயராகவன், ஐ ரிக்வெஸ்ட். இந்த நிகழ்வுக்காக சென்னையிலிருந்து நல்லூர் வட்டம் என்ற அமைப்பிலிருந்து ஒரு 120 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் சார்பாக திரு கோகுல் வந்திருக்கிறார். அவருக்கும் நம்முடைய வரவேற்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்லூர் வட்டத்திலிருந்து திரு கருணாகரன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கும் விதமாக கரவொலி எழுப்பி வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. I request Dr. Vijay Raghavan sir to please come on the dais and join the dignitaries. Dr. Vijay Raghavan sir, please come. We will now have the felicitation session. We would like to felicitate our chief guest, followed by the special guests and guests of honors. To do the honors to felicitate our chief guest for today, Captain Vikrant Sabnis, Indian Naval Ship Parundu, Naval Air Station, Indian Navy Uchipuli. I request Dr. APJM Nazima Marakai Rama, MA MPhil PhD, the niece of former President Dr. APJ Abdul Kalam and the Managing Trustee Dr. APJ Abdul Kalam International Foundation by House of Kalam Rameshwaram. Presenting the chief guest is a shawl as a token of our love and appreciation, along with a special memento that has Dr. Kalam's photo and a few words of his. It's indeed an honor for you to join us here today, sir. Thank you so much. We are very happy you're here with us for the 7th memorial lecture and the award ceremony. Thank you. Next, to honor Dr. Tiruchenduran, MSc, MPhil, B.Ed, DL, D.Let, President Dr. APJ Abdul Kalam's Vision 2020, I request APJM Jainuluddin, BA Economics, the nephew of former President Dr. APJ Abdul Kalam and the Secretary of Dr. APJ Abdul Kalam International Foundation by House of Kalam Rameshwaram. Next, I request Appa to honor Dr. Vijay Raghavan sir with a shawl and a memento as a token of our love and appreciation. These beautiful frames having the portraits of Dr. Kalam sir are done by a very special artist from Chennai, Shri A.P. Sridhar sir. He is a good friend of the foundation, a good friend of Sheikh Salim and Sheikh Dawood sir, and a well-wisher, and takes part in all our functions. And it's his love that he has created this beautiful caricatures of Dr. Abdul Kalam sir, which are also there found all across the memorial. Next, I request Karate Palanichami sir to honor Karunagaran sir. Shri Karate M. Palniswamy sir, a senior advisor of Dr. APJ Abdul Kalam International Foundation by House of Kalam Rameshwaram, honoring Shri Karunakaran, core team member of Nallur Vattam. Presenting him is
a shawl and memento as a token of our love and appreciation. Mr. Karnakaran is IAAA, the founder secretary of IAAA. Thank you, sir, for being here with us today. I request Dawood sir to honor Gokul sir, scientist. Sheikh Dawood sir will honor Dr. Gokul, senior scientist, ISRO, Indian Space Research Organization. He's been helping the foundation with all their space research activities and also encouraging all the kids who are interested in aerospace and aeronautical research. I request Apart to honor Karate Palniswamy sir. Requesting APJ Jainul sir to honor Shri Karate Palniswamy sir, senior advisor of the foundation. Thank you so much. We request the dignitaries to kindly be seated. Now, I request our guest of honor, Dr. Turu Chenduran, MSc, MPhil, B.Ed, DL and D.Led, President of Dr. APJ Abdul Kalam's Vision 2020, to address the gathering. Over to you, sir. நீங்க எல்லாம் கை தட்டினாதான் எனக்கு பேச்சே வரும். நீங்க கை தட்டினது இந்த அரங்கம் அதிர்ந்தது கலாமினுடைய அன்பு உள்ளங்கள் கை தட்டினால் விண்ணில் இருக்கின்ற டாக்டர் அப்துல் கலாம் இந்த மண்ணை திரும்பி பார்க்கணும். அது மாதிரி உற்சாகமா கை தட்டும் பார்ப்போம். இனி உற்சாகமாக இவ்வளவுதானே அவருக்கு கேட்கணும். அந்த கை தட்டல் அங்கே கேட்கணும். தேங்க்யூ. என் பெற்றோர்களின் பாதங்களில் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். செந்தமிழை உயிரை நருந்தேனே, செயலினை ஊற்றினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே. இந்த அருமையான விழா, அற்புதமான விழா, இனிய விழா, என் இதயத்தை தொட்டிருக்கின்ற என் கனவு நாயகன் டாக்டர் அப்துல் கலாமுடைய நினைவு விழாவிலே வள்ளுவனுடைய வரிகளையும், கம்பனுடைய வரிகளையும், பாரதியினுடைய வரிகளையும், பாவேந்தனுடைய வரிகளை எல்லாம் வியக்கின்ற வகையிலே இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற ஹவுஸ் ஆஃப் கலாம் அத்தனை என்னுடைய குடும்ப உறவினர்களுக்கு உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவினுடைய ஒரு கதாநாயகனாக இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டன் விக்ரம் சபானிஸ், அவரை பார்த்தாவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. அந்த ஹீரோ கலாம் சார கனவை இன்னைக்கு நனவாக்குவதற்காக அவர் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதை மாதிரி ஒரு தலைவன் தான் இன்றைக்கு 7வது அந்த நினைவு நாளில் இந்த விழாவிற்கு தலைவனாக வந்திருக்கிறார். சார், மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன், கிரேட் கிரீட்டிங்ஸ் டு யூ சார். கிவ் அ கிரேட் சல்யூட் டு ஹிம் அண்ட் mighty applause. Thank you so much sir for honoring us. அதே மாதிரி இந்த இடத்துல என் அன்பு அம்மா பார்த்தீங்கன்னா, மங்கையராய் பறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று சொன்ன கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளையினுடைய வைர வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நசிமா அம்மா அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நாங்கள் ஒரு அப்பா எங்களுடைய ஸ்தானத்தில் வீட்டிலிருந்து இன்று நம்மளுடைய ஹவுஸ் ஆஃப் கலாமுக்கே அப்பாவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அப்பாவிற்கு உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் இன்னைக்கு அத்தனை 2 பேருனா தூண்களாக கலாம் ஐயாவுடைய கனவை நனவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 2 பேரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அதே போல 2 என் அன்பு சகோதரர்கள் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஷேக் தாவூத், அன்பு சகோதரர் ஷேக் ஷலீம், 2 பேருமே அடுத்து அவங்களுக்கு அடுத்த பிள்ளைகள். இந்த 2 இளைஞர்கள் தான் அந்த கலாமுடைய கனவை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் ஷேக் தாவூத் அவர்களுக்கு உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதை போல மேடையில் வீற்றிருக்கின்ற பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த இடத்திலே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் நான் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த விழாவினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்த விழாவினை ஒரு பரதநாட்டியம், கலாம் ஐயா அவர்களுக்கு பிடித்த ஒரு பரதநாட்டிய குழு அழகாக அவருடைய கனவுகளை இந்த இடத்தில் செதுக்கி வைத்து அவருக்கு பிடித்த அந்த நாட்டியத்தை ஆடி இந்த 7ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை அழகாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். ஏன்னா சென்னையிலிருந்து இந்த இடத்துல வந்து கலாம் ஐயாவுடைய பாட்டை அப்படி பாடணும் அப்படின்னா அதுக்கு அவர் அந்த இறை அருள், அவருடைய அருள் ஆசை இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது மாதிரி அழகா நீங்க பண்ணிருக்கிறீங்க. உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அல்ல, வருங்காலத்தில் சாதனை குழந்தைகள் தான் இந்த மேடையில் ஏறி இருக்கின்றன. அந்த சாதனை குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிலம்பாட்ட நான் அப்பாட்ட சொன்னேன், அந்த சிலம்பு அந்த ஹைட்டுக்கு கூட அந்த குழந்தை கிடையாது. ஆனா அவ்வளவு அழகாக சிலம்பத்தை வடிவமைத்து அதை இவ்வளவு இப்படியெல்லாம் ஆட முடியுமா அப்படின்னா, அந்த குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ஆடின 3 குழந்தைகளும், செகண்ட் ஆடின 3 குழந்தைகளும், அடுத்த ஆடின 4 குழந்தைகளும், அதுக்கடுத்து ஒரு 2 குழந்தைகள், கடைசியில அந்த சிலம்பத்துல 17 அப்படின்னு ஒரு நம்பர்ல 4 பேருக்கு முன்னாடி அந்த கம்பு வச்சிருந்தாவே கஷ்டம். அதுல ஒரு பெண் குழந்தை அழகாக வந்து அந்த இடத்துல அப்படி தாங்கி நின்று அப்படி 4 பேரை சுழண்டுச்சு பாருங்க. அதுதான் இந்த தேசத்தினுடைய, அந்த தமிழனுடைய பரம்பரை, அந்த பண்பாட்டை இந்த இடத்துல நீங்க நிகழ்த்திட்டு போயிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் ஒரு பெரிய சாதனை குழந்தைகளாக வருவதற்கு. இந்த இடத்துல இந்த உறவு எனக்குள் எப்படி தொடங்கியது, அதுதான் நான் இந்த இடத்துல இருந்து வருகின்ற பொழுது பார்க்கிறேன். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் அன்பிற்குரிய மாணவர்களே, இங்க எத்தனை பேர் மாணவர்கள் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கை தூக்கும் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். வெரி குட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரைட். இப்ப நான் வந்து இந்த இடத்துல நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை, ஐயா அவர்கள் சொன்ன அந்த கனவை நம்ம எல்லாரும் சேர்ந்து உச்சரிச்சுட்டு, இது நான் சொன்னதல்ல, 2.5 கோடி மாணவர்களுக்கு தன்னுடைய கனவுகளை ஒரு வளமான இந்தியாவை படைப்பதற்காக அந்த ஒரு மாமனிதர் அந்த உச்சரித்த அந்த ஒரு மாபெரும் அந்த சபதம் தான் இந்த இடத்துல நம்ம எடுக்க போறோம். நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு நிமிஷம் அது பண்ணிட்டோம்னா அது அவருடைய இந்த 7ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் நாம் செலுத்தக்கூடிய மாபெரும் அஞ்சலியாக இருக்கும். இங்கே ஒரே ஒரு செகண்ட் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்படி ஒரு செகண்ட்ல மேல இங்க வர முடியுமா? இந்த இடத்துல வந்து நிக்கலாமா எனக்காக? இது ஐயா அவர்கள் எங்க போனாலும் இதைத்தான் செய்வாரு, இதைத்தான் சொல்லுவாரு, அதைத்தான் நம்மளும் சொல்ல போறோம். அந்த உறுதிமொழியை தான் நம்ம எடுக்க போறோம். ஏன்னா இது யாருக்கான விழா என்று சொன்னால், அவர் கனவு கண்டு அந்த குழந்தைகள் அப்படியே கீழே கூட நின்றுலாமே, கண்ணுகளா அப்படியே கீழே நின்றீங்களா? அப்படியே ஒரே ஒரு மைக் மட்டும் இருக்கா? ஒரே ஒரு மைக் இருக்கா கண்ணு? ஒரு மைக் மட்டும் இருந்தீங்கன்னா அப்படியே அப்படி இந்த குழந்தைகளை பார்ப்பதற்காகத்தான் இந்த விழாவே இதற்காகத்தான் நடக்கிறது. அப்படியே இப்படி பாய்ஸ் எல்லாம் இப்படி வந்துருங்க பாப்போம். அப்படியே உங்களோட சேர்ந்து இந்த நீங்க சொல்ற அந்த குரல் எங்க கேட்கணும் அப்படின்னா ஐயாவுக்கு கேட்கணும். அங்க மேல சார் மைக் இருக்கா? மைக் இல்லாமலே நீங்க பேசுவீங்களா? சவுண்டா சொல்லுவீங்களா? இது யாருக்கான சபதம் என்று சொன்னால், கலாம் ஐயா அவர்கள் கொடுத்த இந்த சபதம் தான் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கனவை நனவாக்கி இருக்கிறது. ஒரு வளர்ந்த இந்தியாவை படைப்பதற்கான ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறது. அந்த பயணத்திலே இந்த வரிகள் தான் அவர் அத்தனை குழந்தைகள்ட்டையும் போனார். இங்க மட்டும் கிடையாது, உலக நாட்டில் அத்தனை இடத்துலையும் போய் இந்த குரலை தான் சொல்லுவாரு. அந்த சபதத்தை நீங்க அந்த உறுதிமொழி எடுத்துக்கலாமா? இது வந்து ஒரு ஓத்து. இது யாருடைய ஓத்து? ஐயாவுடைய ஓத்து. நம்ம எல்லாம் பேசலாமா? இந்த நிகழ்வே உங்களுக்கு ஹவுஸ் ஆஃப் கலாம் யாருக்காக நடத்திருக்காங்க தெரியுமா? உங்களுக்காக தான். புரியுதா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் பிறந்தேன். இது ஏதோ ஒரு 4 நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கு. அப்படி இருக்க கூடாது, உற்சாகமா இருக்கணும். அப்படி நாடி நரம்பு ரத்தமெல்லாம் வந்து அப்படி நம்ம சொல்லணும். அது அங்க மேல கேட்கணும். புரியுதா? நான் பிறந்தேன். ஃபேண்டாஸ்டிக் மை டியர். நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன். நான் பிறந்தேன் லட்சிய கனவுடன். நான் பிறந்தேன் லட்சிய கனவுடன். நான் பிறந்தேன் தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிய. நான் பிறந்தேன் தோல்வி என்ற மனப்பான்மையை தோல்வியடைய செய்ய. நான் பிறந்தேன் யாரெல்லாம்
என் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் தடையாக இருக்கின்றார்களோ அவர்களை ஆள் மனதிலிருந்து தூக்கி எறிந்து வெற்றி பெறுவேன். நான் பிறந்தேன் பசுமையான பாரதத்தை படைக்க. நான் பிறந்தேன் வளமான இந்தியாவை உருவாக்க. நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. பறப்பேன் பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன். வாழ்வில் பறக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். நீங்களே அப்படியே ஒரு இந்திய அமைப்பு மாதிரி தான் நிக்கிறீங்க. அப்படியே போய் எல்லாரும் உட்காருங்க. உங்க கனவுகளை எல்லாம் ஒரு பெரிய கனவுகளாக அவங்க உட்கார வரைக்கும் நம்ம எல்லாம் கை தட்டணும். அதுதான் ரொம்ப அழகா அற்புதமா இந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. மை பெஸ்ட் விஷஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச். அம்மா இந்த மாதிரி ஒரு 100 குழந்தைகளை சாமி விவேகானந்தா கேட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு 100 அழகான ஒரு குழந்தைகளை ஹவுஸ் ஆஃப் கலாம் இந்த இடத்துல உருவாக்கி பல விஷயங்களை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. என் அன்பிற்குரிய நண்பர்களே, ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். எல்லாரும் அப்படியே இருக்கீங்களா? சரி, ரைட். எல்லாருக்காக கை தட்டணும்ல. கலாம் சார் யாருக்காக தன்னை அர்ப்பணிப்பார்னா தன்னுடைய தாய் தந்தையருக்கும், தன்னுடைய தந்தையாக தாயாக யாரை பார்த்தார் அப்படின்னா அந்த போட்டோல பாக்குறீங்களா, அவருடைய அண்ணா. அவருக்காக ஒரு தடவை கை தட்டி பார்ப்போம். அவர்தான் இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் உருவாக்குன அந்த மகான். அதனால தான் அவரை உயர்வாக வைத்திருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த இடத்துல கலாம் சாருக்கு எனக்கு எப்படி உறவு அப்படின்னா, நான் 1994ல ஐ வர்க்ட் as a professor in மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. 2002 வரைக்கும் நான் யூனிவர்சிட்டியில இருக்கிறேன். நான் 2002ல நான் வைஸ் பிரின்சிபலாக நான் பொறுப்பேற்கிறேன். 2004ல தமிழகத்திலே இளம் வயதிலே நான் கல்லூரியினுடைய முதல்வராக நான் பதவியேற்கிறேன். கல்லூரியுடைய நான் முதல்வராக பதவியேற்கின்ற பொழுது பல்கலைக்கழகத்திலே இருந்து துணைவேந்தர் கேட்கிறார், உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்கிறார். என்ன ஆகணும்? நல்லா ஆயிட்டீங்க. அப்ப இருந்த இந்திய தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமை ஒரே ஒரு முறை சந்திக்க வேண்டும், இதுதான் என்னுடைய கனவு, இதுதான் என்னுடைய ஆசை என்று நான் சொல்லுகிறேன். அன்று இரவே டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறேன். நான் ஒரு யங்கஸ்ட் பிரின்சிபல், நான் உங்களை ஒரே ஒரு முறை I would like to come and get a blessings. I need only 1 minute appointment நான் கேட்கிறேன். அங்கே இருந்து ஒரு பதில் மெயில் வருகிறது, அடுத்த முறை நான் தமிழகத்திற்கு வருகின்ற பொழுது சந்தியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் உள்ள அந்த மெயிலை பார்த்த உடனே மிக உற்சாகமாக, அந்த சந்தோஷமாக, ஆனந்தமாக அந்த மெயிலை வச்சு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் மீண்டும் எப்பொழுது அந்த கனவு நாள் வரும், எப்பொழுது நான் பார்த்த அந்த கனவு நாயகனை நான் சந்திக்க போகிறேன் என்ற அந்த ஆசையோடு நான் இருக்கிறேன். இந்த விழாவிற்கு என் அன்பு தம்பி ஷேக் சலீம் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்களையும், இங்கே இருக்கக்கூடிய இந்த நிர்வாக சேர்மன் அவர்களையும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பேசுறேன். அப்படியே இந்த நிகழ்வுல அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எம்எல்ஏ அவர்களுக்கு அம்மாவும் அப்பாவும் இணைந்து பொன்னாடை உயர்த்தி மகிழ்விக்குமாறு ஹவுஸ் ஆஃப் கலாமினுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அத்தனை பேருடைய உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக நகராட்சியினுடைய சேர்மன் அவர்களுக்கும் நகராட்சியினுடைய சேர்மன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து வழங்குமாறு என் அன்பு சகோதரர் ஷேக் தாவூத் அவர்களின் அப்பா அம்மாவை இணைந்து நான் இந்த இடத்தில் அறிவிக்கிறேன். ஹவுஸ் ஆஃப் கலாம் கொஞ்சம்
வைஸ் சேர்மன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்குமாறு ஹவுஸ் ஆஃப் கலாம் குடும்பத்தினுடைய அத்தனை உறவுகளையும் அழைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த அருமையான தருணம் மேடையில் மாவட்ட கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கும் ஹவுஸ் ஆஃப் கலாம் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவத்தில் மகிழ்ச்சி அடைகிறோம். ரவிச்சந்திர ராமன் ராமநாதபுரத்தினுடைய நகரமன்ற தலைவர் கார்த்திகன் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல பொன்னாடை போர்த்தி ஹவுஸ் ஆஃப் கலாம் குடும்பத்தினுடைய சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. அப்பா அம்மா இருவரும் கௌரவித்தால் அது பெருமையாக இருக்கும். துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மாவட்ட கவுன்சிலர் வாசுதேவன் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. Okay. ராமேஸ்வரத்தினுடைய அன்பு சகோதரர் அர்ஜுனன் அவர்களுக்கும் ஹவுஸ் ஆஃப் கலாம் சார்பாக சேவ்டாவது சகோதரர் பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கிறார். அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து மீண்டும் எல்லாரும் அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா எம்எல்ஏ அவர்கள் வந்து அடுத்து பேசிட்டு எனக்கு அடுத்து பேசிட்டு அவரும் இந்த நிகழ்வுல இருந்து ஏன்னா பல்வேறு நிகழ்வுகளுக்கு பயணம் செய்ய வேண்டியிருப்பதனால் அப்படி பேசி போறாரு. நான் இந்த நிகழ்வுல வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக பேச வந்தேன். ஆனால் குடும்பத்தினுடைய சார்பாக வரவேற்புரையும் நான் வாழ்ந்துவதற்கு எம்எல்ஏ தான் அப்படி ஒரு வழிவகுத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகளை இந்த இடத்துல ஒரு ஏற்பாடு செய்து என் நண்பர்களுடைய நண்பர்களே ஒரே அந்த என்னுடைய நிகழ்வை மட்டும் 2 நிமிஷத்துல நான் சுருக்கமாக சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல கலாம் சாரை பார்க்கறதுக்கு வந்து நான் வந்து தமிழகத்திலே இளம் வயதில் முதல்வர் என்று சொன்ன உடனே கலாம் சாருக்கு நான் மெயில் அனுப்பினேன். கலாம் சார் அங்கிருந்து எனக்கு ஒரு பதில் மெயில் அனுப்பியிருந்தார். அடுத்த முறை தமிழகத்திற்கு வருகின்ற பொழுது வந்து என்னை சந்தியுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சொல்லுகின்ற பொழுது என் அன்புக்குரிய நண்பர்களே அந்த மெயிலோட நான் காத்துக்கிறேன் இந்த கனவு எப்ப நடக்கும் அப்படின்னு மீண்டும் ஒரு பதில் மெயில் வருகிறது. எனக்கு கலாம் சார் ஐயா அவர்களிருந்து நான் சென்னையில இருக்கக்கூடிய ராஜ்பவனுக்கு வருகிறேன். வருகின்ற பொழுது 2வது நபராக சந்திக்க வேண்டும் என்று இங்கிருந்து ஆபீஸ் மெயில் வருகிறது. நான் உள்ளே போகிறேன். மதுரையிலிருந்து போவதால் மதுரையிலிருந்து என்ன எடுத்துட்டு செல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா கூப்பிடுவதால் மதுரை மல்லிகைக்கு பெருமை மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மை கிரேட் மிஷனரி லீடர் டாக்டர் APJ அப்துல் கலாம் என்று எழுதி வைத்து அந்த புத்தகத்தை எடுத்து உள்ள போறேன். 7 அடுக்கு பாதுகாப்பு, முதல் அடுக்குல இருக்கிற கொடிசாரத்தை எவ்வளவு பேசி உள்ள போயிட்டேன். 6 அடுக்கு தாண்டிட்டேன். 7வது அடுக்கு ஒரு ஜைகாண்டிக் அந்த மாதிரி இந்த ஹால் அதுல ஒரு போலீஸ்மேன் நிக்கிறாரு. கலாம் சார் புத்தகம் வாங்க மாட்டாரு அப்படின்னு உள்ள முதலாவது போயிட்டாரு. 2வது நிக்கிறேன். ஒண்ணு நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேனோ ஒண்ணு நீங்க போலாம் இல்ல உங்க புக்கே உள்ள போகுதுன்னு சொல்றாரு.
அப்படியே பொக்கே கீழே வைக்கிறேன். அந்த இடத்துல அதை பார்த்து கொண்டிருந்த சிறுகள் அவர்களை பார்த்து நேரா வந்தாரு. வந்த உடனே வந்து கலாமையா வெளியே இந்த புக்கு வேணா கொண்டு வாங்க, ஐயா எழுதி வாங்கினாரு. ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. உள்ள போய் அங்க ரெட் கார்பெட்ல அப்படி விரிச்சு அங்க அவர் கொடுக்குறாரு அந்த போலீஸ் ஆபீசர். நேரா போகணும், ஒரு ஒயிட் மார்க் மாதிரி அங்க இருக்கும், 2 அடி தள்ளி தான் நிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு, கேட்ட உடனே நீங்க பதில் சொல்லி வெளியே வந்துடும் அப்படின்றாங்க. நான் உள்ளே போகிறேன், அந்த மாமனிதரை பார்க்கிறேன், பார்த்தவுடன் அவர் பாதங்களில் விழுகிறேன், விழுந்து எழுகிறேன். எழுகின்ற பொழுது கரங்களை கொடுக்கிறார். வாட்ஸ் யுவர் விஷன்? என்னை அறியாம சொன்ன பதில், ஐ வாண்ட் டு டச் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வித்தின் 2020. அதே கரங்களை பிடித்துக் கொண்டு டாக்டர் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், யூ ஆர் ஏ யங் கை, யூ கேன் டச் 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வித்தின் 2020. நான் உடனே ஐயா இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு அவர் எழுதிய புத்தகத்தில் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டாங்க. போட்டு வெளியே வருகின்ற பொழுது மீண்டும் கரங்களை கொடுத்து யூ கேன் என்று சொன்னார். நான் வெளியே வந்தேன். என்னுடைய கல்லூரியினுடைய முதல்வர் அறையில் அமர்ந்தேன். என்னுடைய கல்லூரியில அப்ப இருக்கும் பொழுது, நான் முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு 1000 மாணவர்கள் இருந்தாங்க. அதே கல்லூரியில் நான் முதல்வராக இருந்தால், கலாம் ஐயா அதுக்கு பின்னாடி நான் 14 ஆண்டுகள் இருந்தது. அதே கல்லூரியில் நான் முதல்வராக இருந்தால் 14,000 பேரை சந்திக்கலாம். 2000 பேர் படிக்கக்கூடிய கல்லூரியில் நான் முதல்வராக பணியாற்றி இருந்தால் 28,000 பேரை சந்திக்கலாம். 10,000 பேர் படிக்கக்கூடிய கல்லூரி, மிக சொற்பமான கல்லூரிகள் தான் இருக்கின்றன. அப்படி ஒரு கல்லூரியிலே நான் முதல்வராக இருந்தா கூட நான் 1,40,000 பேரை தான் சந்திச்சிருக்க முடியும். நான் சொன்னது 2 லட்சம், ஐயா சொன்னது 20 லட்சம். வள்ளுவன் 1330 குரல்களை கொடுத்திருக்கிறான். இளைஞருடைய கனவு நாயகன் கொடுத்த ஒற்றை குரல், உறக்கத்தில் வருவது இல்லை கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. இந்த குரல் தான் என்னுடைய முதல்வர் பதவியை துறக்க வைத்து 2 லட்சம் மாணவர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்று பயணம் செய்த நான் இன்று 20 லட்சம் மாணவர்களை சந்தித்து உங்கள் முன்னால் நிற்கிறேன். அப்படின்னா அதுதான் அவர் கொடுத்த விஷன். அதற்காக எனக்கு எங்கே அங்கீகாரம்? என்ன, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே நான் 15 நிமிடம் பேசுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம 75வது சுதந்திரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 950 ஆண்டுகள் பழமையான அந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே கலாமையா அவர்களோடு நீங்கள் பயணம் செய்திருக்கிறீர்கள். 20 லட்சம் மாணவர்களை சந்தித்திருக்கிறீர்கள் என்பதற்காக எனக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, எக்ஸலன்ட் அவார்டு எனக்கு கொடுத்தார்கள். என் அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த கனவு இதே மாதிரி தான். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஓத்து எடுத்தோம், இது மாதிரி தான் ஒரு பெரிய கனவை விதைத்திருக்கிறார். அந்த கனவு இந்திய தேசத்தினுடைய கனவாக இருக்க வேண்டும். அவருடைய கனவுதான் இன்று இந்தியா முழுவதும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த கனவு நாயனுடைய இந்த விழாவிலே உங்களோடு வந்து பேசிய இந்த வாய்ப்பை கொடுத்த ஹவுஸ் ஆஃப் கலாமுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். Next, I would like to call upon Thiru Kadar Bacha Muthurangalmingam, MLA. Please, sir. அடுத்ததாக நமது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை விருந்தினர், இந்த பகுதியினுடைய மக்களின் இதயங்களெல்லாம் வென்றெடுத்த நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய காதர் பாட்சா என்ற முத்துலாமி உரையாற்ற இருக்கின்றார்கள். அன்போடு அழைக்கின்றோம். பெருமதிப்புக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஹவுஸ் ஆஃப் கலாம் ஃபவுண்டேஷன் சார்பில் இந்த எழுச்சியோடு அவருடைய 7வது ஆண்டு நினைவு தினமாக நடக்கக்கூடிய விழாவிலே வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய நசீமா மரைக்கியார் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா கலாம் குடும்பத்தார்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கேப்டன் பிக்ராஜ் சப்னிஷ் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் ஒரு எழுச்சியான உரை முனைவர் அவர்களை நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு விருந்தில் கலந்து கொள்ள பொழுது அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். இப்பொழுது உங்களிடத்தில் பேசிய உரையில் கூட நான் எத்தனை மாணாக்களை சந்தித்து வந்திருக்கிறேன் என்பதை சொன்னார். அவர் அன்று அந்த விருந்தில் நான் சந்திக்கிற பொழுது கூட பெருமதிப்புக்குரிய ஐயா டாக்டர் APJ அப்துல் கலாமை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். உங்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு மிகுதி இருந்தாலும் நேரமின்மையின் காரணமாக எனக்காண்டி நீங்கள் வழிவகுத்து விட்டு
ஐயாவுடைய உரையை முடித்துக் கொண்டீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். தொடர்ந்து ஐயாவை பற்றி பேச வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய மறைவின் பின்னால் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுதே ஒரு எழுச்சியான அந்த மண்ணின் மைந்தருக்கு தொடர்ந்து நாங்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அஞ்சலியின் வரிசையிலே இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்னுடைய தலைமையிலே அவருக்கு இன்று அவருடைய நினைவிடத்தில் நாங்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தாரின் சார்பில் நடக்கக்கூடிய விழாவில் அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் நேற்று என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்களும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னார். நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் என்னை நினைவிடத்தில் வரவேற்றார்கள். இந்த குடும்பத்தாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி. ஐயாவை பற்றி நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் ஓரிரு கருத்துக்களை மட்டும் குறிப்பாக மாணவர்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த நாட்டினுடைய 11வது குடியரசுத் தலைவராக இருந்த ஐயா அவர்கள் ஒரு சாதாரண படகோட்டியினுடைய இல்லத்திலே பிறந்து தன்னுடைய படிப்பால் கல்வியால் நாடு உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். அவர் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று அந்த ஓய்வுக்கு பின்னால் கூட முனைவர் பேசியது போல் ஓய்வுக்கு பின்னாலும் குழந்தைகளை, குறிப்பாக கல்வி கற்கக்கூடிய பள்ளி மாணாக்களை கனவு காண வேண்டும், நீங்கள் கனவு காண்டாதான் இந்திய திருநாடு வல்லரசாகும் என்று சொல்லியது மட்டுமில்லாமல் ஓய்வுக்கு பின்னாலும் ஒவ்வொரு பகுதியாக சென்று பள்ளிகள், கல்லூரிகளை சந்தித்து, பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்தான் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவருடைய உயிர் பிரிகிற போது கூட 27/7/2015 அன்று மேகாலயா மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் மாணவர்களுக்கு தன்னுடைய அறிவு கண்ணை திறந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருடைய உயிர் ஈர்த்தது. அந்த அளவுக்கு கனவு காண வேண்டும், கனவின் மூலமாக எதிர்காலம் இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்று நமக்கெல்லாம் எடுத்துரைத்தவர். பொது வாழ்க்கையில் நாங்கள்லாம் பொது வாழ்வில் இருந்தாலும் கூட தான் பணியை முடித்துவிட்டு மருத்துவத்திற்காக ஒரு 2 கருத்துக்களை செய்திருக்கின்றார், பணியை செய்திருக்கிறார். இன்று எல்லோரும் ஹார்ட் அட்டாக் என்ற ஒரு நோய் வருகிற பொழுது பேஸ்மேக்கர் என்பது பொருத்துவது சகஜமாக இருக்கின்றது. அந்த பேஸ்மேக்கர் எளிய முறையிலே குறைந்த விலையில் சாதாரண சாமானியருக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய நினைவு நாளை நாம் அனுசரிப்பது இந்த மாவட்டத்தில் பிறந்த நமக்கு மட்டுமல்லாமல் இந்த ஃபவுண்டேஷனுக்கும் எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்றும் உற்ற துணையாக இருப்போம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Nandri MLA sir. Now to deliver the chief guest address, I call upon Captain Vikrant Sabnas, Indian Naval Ship Parandu, Naval Air Station, Indian Navy Uchipuli, to deliver the chief guest address. Over to you, sir. Before I start my talk, firstly a very good morning to all of you and a warm welcome to this lovely morning. Unfortunately, I am not conversant with Tamil, and so you will have to bear with me for a while that I talk in English. So at the outset, Dr. APJ Nazima Maraikayar, esteemed members of the Dr. APJ Abdul Kalam International Foundation, the House of Kalam Rameshwaram, the other esteemed guests of honor, ladies, gentlemen, and especially the children. Thank you very much for bestowing this honor on me of inviting me as the chief guest on the occasion of the 7th Remembrance Day of Bharat Ratna
Dr. APJ Abdul Kalam. I am indeed honored, and it's my privilege to be standing here to deliver this short talk to all of you. Well, my talk primarily would be focused for the young children, who are here as part of the audience today. And it is so because, Dr. Kalam had a very strong and a deep connect with the children. And so even I would like to focus my talk, primarily for the children. When I saw the children a short while ago on the stage, whether it be in the form of the lovely Bharat Ratna dance or the martial arts that were performed, it took me back 30 years to my time when I was in school. And so it was a moment of pride to see all of you, and at the same time, it brought a smile on my face because I realized, and it took me back a couple of memories, during our times, and all you adults would be with me in this. That for the children, I would like to say, in those 80s and 90s, we were in the times where India used to have, on the roads, some few select vehicles like the Fiat and the Ambassador and the Bajaj scooter. And even for booking of these vehicles, there would be a couple of months that we would have to wait, for getting your order and be a proud owner of the vehicles. Today, in 2020, in the 21st century, there is no dearth of options of vehicles on the roads that we see today. Similarly, when I was a child, when I was a school-going kid, my parents, and I'm sure most of the parents of our generation, always used to aspire that the children should become doctors or engineers or the likes. And there's nothing wrong in that. But the thing is, the India of those times, was very cocooned, and there were very limited options available in the minds of the common people. Whereas today, 30 years thence, since the markets opened up in the 1990s and India saw a boom, in knowledge in the forms of internet, and all you young children are the children of the 21st century. You children have been born and brought up in the environment of the internet, of the mobiles, of the connectivity, information, knowledge. All these are sources of strength for you. And therefore, the view and the approach and the horizons that you have got today at this very age, and when I compare myself 30 years back when I was of a similar age of yours, you are much, much more privileged today to be part of this generation. Dr. Kalam, in his book, The Wings of Fire, which he had written, he especially had three very dear vision in his book, and this was freedom, development, and the strength. And why was it? Because he believed, and it is very clear from, if you go back to our history, that India as a country was invaded by many rulers, right from the Muslims, the British, the Portuguese, the French, the Greek, you name it. But we as a country, we as a nation, we as citizens of India never believed in invading any other country. We always respected the freedom and the sovereignty, not only of our nation, but of every another nation. That is our thought process. Secondly comes the development. And why was it dear to him, and why was it one of the crucial visions, is because, as I said, 30 years since my time and where we are today, the development and progress made by India is phenomenal. It's for all of us to see, and it's in all spheres of life. And it is these very people, of this very country who have been able to bring about this progress. But where he thought was, while we have developed and progressed so much, we should develop that due confidence in us that yes, it is we who are the flag bearers of this development progress, and we will pass it down to the next generation, and with due confidence we will take the country to greater heights. And the third was the strength. What Dr. Kalam said was, the strength what we should find is in what we can talk about our nation, what we can talk about ourselves, of what the country is at the world stage. And when can it happen?
It can happen only when we respect the freedom of the other nations. It can only happen when we have developed and progressed as a nation, and we have got a due confidence to project ourselves on the world stage. So these three visions, as I said, are very, very important to all you children, and you should keep them always close to your heart. Dr. Kalam also had this great vision of Vision 2020, where he saw and he envisioned that by 2020 India would be a developed nation. And this he had envisioned in 1998. If we speak of 2022 today, there has been leaps and bounds of development and progress that we have done as a country in all spheres, be it the economy, and I am talking about, again, compare to the 1990 and you compare it to today, and the students, you would have learned it through your education. We have actually developed and progressed. We are the 5th largest country by GDP in the world. We are a 3.5 trillion economy today, aspiring to be a 15 trillion economy by the end of the decade and beyond. What I only want to say is, as a country today, we are at a stage where we are aspiring. We are aspiring to be a regional power, and in the longer run, we are aspiring to be a global power. And that is the progress and development that I am talking about, that has come into our minds, and we have cultivated, and we have taken this upon as a nation. India again is blessed with its vast history, its culture. We are one of the oldest civilizations. We stand at a place in the geography of the earth which is very, very important place. We have a diversity of caste, culture, religions, languages. But what is the strength in all of this? Is that we stand united as a nation. And we do not treat these as differences. We treat these as our strengths, as our diversities, where we can stand united and project of how we are and what we have diverse and what we have unique to our nation, what no other nation in this world would possess. For you children, I would only like to give a message that, God has given talent and skill and intellect to all of us. It is the right age for you to recognize what is your talent and skill. And it is for the parents to groom and motivate the children to realize, to make them realize what their talents and their intellect lie, where they lie in, and motivate them to pursue in that. And why I'm only saying is because gone are those days when we aspired only to become doctors and engineers. Today, you see India has developed in many, many sectors, be it manufacturing, be it technology, be it agriculture, be it IT, be it information. So there is no dearth to our thought process, there is no dearth to information and knowledge. And the world is at our step today. And when I say the world is at a step, it is because the internet is available to anybody and everybody, irrespective of how poor or rich or whatever that one would be. It is for you to capture this power bank of knowledge called the internet, explore it to develop your talents and skills, harness them, parents to motivate them, so that tomorrow, as we develop into a nation, and by the way, let me tell you, this Vision 2020, I'm saying today we are in 2022, but the Vision 2020 is not lost. This vision of Dr. Kalam is not lost, because though now today we speak of Vision 2035, we speak of Vision 2047, when we would complete 100 years of independence. But why do we speak of Vision 235 and Vision 247 is because the foundation of this was laid through Vision 2020 by Dr. Kalam way back, before the turn of this century. And it is the roots of these thought process germinated by Dr. Kalam that has taken shape today in the form of various initiatives, large and small, by the government, be it Skill India, be it recognizing talents, be it empowering the villages, being ensuring that every house in the village, every family in the village gets a house, electricity and all such things. Why? It is to empower the villages. It is to bring the villages to a power which is equivalent to the urban centers today. Yeah. Sure. And it is to bring to a recognition to all the common youth and the children of today
that India is developing, India is progressing. It is in your hands today, because you are the enlightened minds of today as children, and you are going to be the torch bearers or the flag bearers of the future of India. And when we speak of Vision 2035 and Vision 2047, we aspire to be a global power. And when we say a global power, it is in all forms, be it the diplomacy, be it in information, be it in the security or the military, and in all possible. Important when I said unity in diversity is that now I relate this to your talent and skills. You all have various diverse talents and skills. What is important is tomorrow when you become big and responsible citizens, do it with a sense of pride, passion and patriotism, but do it for India. And I only say this because, you know, the bright minds of India, what happens is because of lack of opportunities in India, they usually, you know, we go abroad for education, for, you know, for harnessing more talent, for getting specialized. But what should be different, you know, in the future is that, you do that, you make use of all the benefits that the developed nations give to you, but also remember that you have been able to reach that stage because it is your parents and it is this country which has provided you that basic education to take you to that to the level of doing this education outside. What is that give back to this very nation and to your parents? Is to come back to India and employ those skills and those talents to make India prosperous tomorrow. And that is when today's Vision 2020, tomorrow's Vision 2035 and ultimately Vision 2047 will take us to the path of progress and will take it to the path of, you know, being a global power. That's all that I wanted to say to all these enlightened minds today. Thank you very much. Thank you so much to our lovely chief guest for that very inspiring speech. Spoke from his heart, a lot of passion, and for all you youngsters. It was lovely hearing Captain Vikrant Sabha, sir, the Naval Air Station Head, INS Parandu. Thank you so much. An apt chief guest. As you all know, the President is always the supreme commander of our defense forces, all the three, the Army, Navy and Air Force. And Kalam sir always loved visiting the defense forces whenever he was in power. Let's not forget, he even flew in one of the F-16s with the fighter pilots. So moving on, we would now like to have the awards session, the most anticipated and awaited segment of today. And to do the honors, I request our chief guest along with the guest of honors. And so, ladies and gentlemen, the Dr. APJ Abdul Kalam Pride of India Awards 2020. To present the first award, our award winner today is Srimati Valli Ganeshan ma'am. We request you to kindly come on the dais. And before that, I would like to introduce Valli Ganeshan ma'am. How many of you know Valli Ganeshan ma'am? I had the privilege of interviewing her and being one of the panel moderators in one of the sessions online. Before Nilofer ma'am, I would like to read a few words about Srimati Valli Ganeshan ma'am. Home life is not pleasant for everyone living in this world. Valli ma'am from Trichy, Mussoorie got a place in that list. Living in poverty since childhood, Valli Puganda home is also in poverty. Her husband had insufficient income. Valli was forced to shoulder the family responsibility for the children. Ma'am had to struggle with all back swimming that life had to throw at her, and despite difficulty, it was not too great. To progress in life like everyone else, Valli ma'am, who struggled to bring the family to a good condition, today is a businesswoman. She's also an accomplished woman. So what did Valli ma'am do is making sanitary napkins in a home, in a cottage industry, to thereby reduce the price, because a lot of women could not afford them, whereas they were using cloth and then infections and all that to compete with the multinational companies, the big companies which were selling them. She introduced these which are biodegradable, eco-friendly, and has come a long way today and has empowered a lot of women to make these sanitary napkins and also earn a livelihood. Ladies and gentlemen, boys and girls, Srimati Valli Ganeshan ma'am. We'd like to present you an idol, a statue of Dr. Kalam sir, specially curated for the awards 2020, along with a certificate and a frame, a memento, on behalf of Abdul Kalam International Foundation, House of Kalam, Rameshwaram.
Thank you, Ma. Nandri. Next awardee, Srimati Shukta Ara. I hope I pronounced the name right. Srimati Shukta Ara. Ma'am, we request you to kindly come on the dais. To introduce ma'am, I would like Nilofer ma'am to do the honors. Shahafta Ara, who has helped about 100 COVID-19 positive mothers to give birth to their babies. She says that the hospital is her second family and is proud that she is one of the soldiers fighting for the war of this pandemic. Very congratulations, ma'am. We are very proud to give this award to you. Congratulations, ma'am, and we can see that your family is here to support you and encourage you, your lovely daughters and your husband. Thank you so much. Please, why don't you accompany ma'am on the dais for a quick photo along with the chief guest and guest of honors. Come, welcome along with your two lovely daughters. Come on stage. I'm sure you're proud of your mother receiving this award, and you should receive an award someday too. They're coming. Thank you. They are basically from Bangalore, but their origin and hometown is from Kashmir. Thank you so much for coming to Rameshwaram on behalf of the foundation. Next, next awardee, I would like Nilofer ma'am to introduce Srimati S. Sujita. Mrs. Sujita is living in Trichy. At the age of 16, she began volunteering for the Red Cross Society. During her undergraduate years, she worked as an after-school educator for children for a local welfare organization. Being an ardent follower of Dr. APJ Abdul Kalam, she has always worked for her children. Sujita's aim is to transform at least 1 million children, help them get access to quality education resources. She was chosen for the Change.org organization fully funded scholarship program in 2018, which helped her to narrow her volunteer efforts and started focusing on the financial empowerment of women and a safe and happy childhood for children. Sujita established her own profit Million Dots in August 2019 to support poor women and children and improve the access to quality education materials in rural areas of Tamil Nadu. Congratulations, ma'am. You want to join your mom on stage? Okay, quickly. Your son's there, so we thought we'd just bring him up for the photo as well. Okay. Ladies and gentlemen, it's Srimati S. Sujita receiving the award, receiving the Dr. APJ Abdul Kalam Pride of India Awards 2020. Congratulations, ma'am, and thank you so much. Next, our awardee for today, I'd like Nilofer ma'am to introduce Dr. P. Manimaran, sir. Dr. P. Manimaran, social worker, founder and president of the World People Service Center NGO, was born to 10th April 1986 in a village called Thalayampalam in Thiruvannamalai district. He comes from a farmer's family, son of Mr. Pandurangan and Mrs. Rajeshwari. He grew up going to school like every other kid, but at some time he knew the path he has to choose and choose the path of righteousness to God and steer the life of others towards the same destination point. His major activity is to serve the leprosy affected people, help the aged, abandoned people, and aid the physically challenged. More significantly, he took care of the cremation of unknown bodies from various parts of the country. He took up the responsibility and is doing a respectable funeral service in a legitimate way with all the validated permission from the district collector and the police officials. He was trying to treat leprosy affected people at Skifland Institute of Health Research and Leprosy Center,
Kargiri, Vellore, Tamil Nadu, with which is able to provide first aid and adequate medications to the patients and take care of their funeral. He is doing these services for the past 20 years. He not only does physical treatment but also helps people deal with their mental agonies. Till date, his center has treated more than 15,000 leprosy patients and cleaned their severely affected wounds. In addition, they also provide them with clothes, bed sheets and food. Also, they have rescued 70,000 leprosy affected people and transferred them to the leprosy unit. Approximately 1,000 people were identified and sent to their house or relatives. More than 1,558 people dead due to leprosy and abandoned were buried and did their final rites with the validated permission. Ladies and gentlemen, Dr. P. Manimaran receiving the Dr. APJ Abdul Kalam Pride of India Awards 2022. Requesting Sheikh Salim sir to kindly join the dignitaries. Our next awardee for today, I request Nilofer ma'am to introduce Shri R. Sriram Srinivas. Shri R. Sriram Srinivas. He is a person who was diagnosed with multiple disabilities. He is identified with 90% locomotor disability and 83% mental retardation. He has keen interest in swimming. He has several achievements at state and national level. He specializes. We request the dignitaries. Sorry, ma'am. We'll request the dignitaries to come down the dais. You'll come. You want to come up? You'll come up. Okay, no worries. Perfect. He specializes in open sea swimming. He has completed several long distance sea swimming. Notable achievements: National Award for Empowerment of Person and Disabilities 2018 under Role Model category Multiple Disabilities from Ministry of Social Justice and Empowerment, Government of India. He received the award from Honorable Vice President of India, Sri Venkataya Naidu, on the 3rd of December 2018. Short film Never Give Up is on YouTube. It was released amongst honorary dignitaries such as Sri Sagayam IAS. His biography book named Beyond Limits, authored by Dr. Arnesh Garg, was released in December 2021. It is available in Amazon and Flipkart. Now he is undergoing training to swim across Park Strait, a distance of 32 km. He was nearly achieved near 40 medals, trophies and recognitions for his achievements. Ladies and gentlemen, that's Shri R. Sriram Srinivas. A big round of applause for this brilliant achiever receiving the Dr. APJ Abdul Kalam Pride of India Awards 2022. The proud parents, he swam and achieved, and he's written a book, and wow, what not, a great achiever. We're very proud of you, Sriram Srinivas. Romba romba sandoshama irukku neenga inga vandadhu. And also we would like to definitely the parents who have supported Sriram Srinivas, a big congratulations to the parents, the proud parents who have been his pillar of strength and support throughout. And also we would like to display a short film Never Give Up. Kalam sir loves books, and Sriram Srinivas is also presenting the guests with books. That's really lovely and very touching. Thank you so much. Congratulations. Short film. We are happy. Very happy. தோன்றின் புகழோடு தோன்றுக அகதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்றி. இந்த குரலோட அர்த்தம் தெரிஞ்ச நம்மள எத்தனை பேர் அப்படி வாழ்றோம் தெரியல. ஆனா அதோட அர்த்தம் புரியாத ஒருத்தர் மாதிரி வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒருத்தனோட கதை தான் இது. அவனோட பேர் Sriram Srinivas, a child born with mental retardation and cerebral palsy. புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்மள மாதிரி ஸ்ரீராம்னால நடக்கவோ பேசவோ யோசிக்கவோ முடியாது. ஆனா நமக்கே கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் அவனால முடியும்.
ஸ்ரீராம் இந்தியாக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு வின் பண்ணி நம்ம நேஷனல் ஆந்தம் வரும்போது அவன் சல்யூட் பண்றது எனக்கு பெரிய வாழ்க்கையோட லட்சியமா கனவா ஆசையா நான் நினைச்சிருக்கேன். கண்டிப்பா ஸ்ரீராமால எனக்கு அந்த பெருமையும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஹலோ, ஸ்ரீராம் அம்மாவா? ஆமா சார், சொல்லுங்க. மேடம், உங்க பையன் அடுத்த வருஷம் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆகல. என்ன சார் சொல்றீங்க? அவன் நேஷனல்ல செலக்ட் ஆயிருக்கானே சார். சாரி மேடம். ஹலோ சார். ஹலோ சார். ஸ்ரீராம்க்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கலன்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. அப்ப ஸ்ரீராமோட அப்பா ஸ்விம்மிங்க பத்தி தான் படிச்சதாகவும், ஸ்ரீராம் மாதிரி இருக்கிற பசங்க யாரும் இது வரைக்கும் அதுல பெரிய அளவு முயற்சி பண்ணல, அவங்க ரிஜெக்ட் பண்ணா என்ன, அதை விட பெரிய அளவுல நம்ம பையனை இதுல சாதிக்க வச்சு காட்டுவோம்னு சொன்னார். உடனே கோச்சர்ஸ் கிட்ட பேசி ஸ்ரீராம்கான ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீராம் சுமன்றதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஸ்ரீராம்னால அவனோட லெக்ஸை யூஸ் பண்ண முடியாது. அவன் ஒன்லி ஜஸ்ட் அவன் ஹேண்ட் மூமெண்ட்டில் மட்டும் தான் அவன் ஸ்விம் பண்ணுவான். இப்போ அடுத்த கட்டமாக அவனுக்கு வந்து நாங்கள் ஸ்விம்மிங் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்விம்மிங் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இதில் அன்கிளீன்ட் வாட்டர், ஜெல்லிஃபிஷ், அண்டர் கரண்ட் இந்த மாதிரியான. Due to time constraints, we are moving forward. We will play this video, the full video, the balance of the video towards the end. Either ipo temporary pause panila with your permission. Once again, a big round of applause for that lovely video. We're proud of you, Sriram. Thank you. It was lovely watching that video. You've come all the way from Chennai. If you want to do any sea swimming in Rameshwaram, the foundation and the captain is there. I'm sure with the team from the Navy will always support you if you want to set any new record or swim in Uchipulli. Okay, moving on. Next awardee for today, Master Dr. V. Sarvesh. Nilofer ma'am, kindly introduce our awardee. Master Sarvesh finished 125 marathon events and 178 virtual running challenge events, and this young age has crossed 6,478 kilometers within 6 years events participant kilometers only. We are proudly inform him he got 3 Indian record and 6 world record in this young age. Master Cham, 9-year-old 5th standard student of Sairam Institution, embarked on a marathon run from the Valluvar statue in Kanyakumari to Valluvar Kotam in Chennai with the aim of creating awareness about the global goals for sustainable development United Nations. He began the eldest journey on 2nd October in the presence of Sri Manoj Dankaraj, Minister of Information and Technology, Government of Tamil Nadu. He covered entire stretch of around 750 kilometers in a span of close of 2 weeks. During his entire journey, he was accorded overwhelming response not only from the government official but also from public at large. People gathered in huge numbers to support and encourage the efforts of the young boy. District collectors and senior officials of the police department welcomed young Sarvesh at district headquarters. He handed over a flag depositing the various SDG goals to the government officials, a detailed list which has been enclosed. Young Sarvesh weathered a heavy rain across the entire stretch to near the completion of the 750-kilometer long journey. And also record-breaking details. He got 146 medals, 256 certificates, 67 prizes, 16 cash prizes, 125 marathon till now, virtual running 178 till now, awards 28, international award 2, and then 2 national award. Total participated kilometers 6,478 above. Also running event 32. We are very proud of you, Sarvesh. We request Dr. V, Master Dr. V. Sarvesh Amma to join him on the dais. Sarvesh Amma irukangla. Where's the mother? Where's the proud mother? Sarvesh's mom is here. Ma'am, you can quickly join him on the dais for the photo. Oh, Appa irukkarangla. Appa irundharum vandirunga. Both the parents can come. Most welcome. Appa vandirukkarangla. I see doctor is this kitty boy's name, so I'm assuming it's a honorary doctorate, right? Wow, congratulations, Sarvesh. We will all do a PhD one day and we can all get our doctorates too, but we're very proud at this young age. Congratulations and we wish you all the very best. To introduce our next awardee for today, Master K. Sai Mithran, I request Nilofer ma'am to do the honors. Master K. Sai Mithran
studied in Maharashtra Vidya Mandir, UKG. In this young age, he achieved Asia Book of Record for 14 forms of dance in 2019, achieved Kalam World Record for written H2O formula for 2022 times in 4.5 hours World Water Day 2022. Hi. Is going to create Nobel World Record on August 7, 2022 for Tamil Tirukural. Wow. Master K. Sai Mithran, the dancer. Okay, wow. Congratulations on receiving the Dr. APJ Abdul Kalam Pride of India Awards 2022. I think he is the youngest awardee for today. Is that correct, Nilofa ma'am? The youngest. Congratulations. The proud parents are here. So would you like to join on stage? Okay. வாங்க சார் ஒரு ஃபோட்டோ அவங்க எடுத்துருவாங்க வாங்க சார் டக்குன்னு வாங்க. Salam salam kalam kadand kalam sollum salam salam. Congratulations. Last but definitely not the least, our awardee for Dr. APJ Abdul Kalam Pride of India Awards 2022, Shri Ranjit Singh Desale. Nilofa ma'am, kindly. Instead of him, Mr. Anbu will get the award. Okay. Please come to the stage, sir. Shri Ranjit Singh Desale is a 2020 Global Teacher Prize winner who is known for transforming the lives of young girls at the Zilla Parishad Primary School in Maharashtra, India. He translated class textbooks into his pupils' mother tongue and embedded them with unique QR code to give students access to audio poems, video lectures, stories and assignments. This created a revolution in the use of QR code textbooks throughout India. The school was the first in the state of Maharashtra to introduce them. In 2017, the state ministry announced that they would introduce QR code textbooks across the state for all grades 1 to 12. Ranjit Singh also started Let's Cross the Border, a project that connects young people from countries in conflict, India and Pakistan, Palestine and Israel, Iraq and Iran, USA and North Korea over a 6-week program where students were matched with the peace buddy from other countries to understand the similarities. So far, Ranjit Singh has initiated an incredible 19,000 students from 8 countries into their program. He is also the first Global Teacher Prize winner to voluntarily share half his prize money with his fellow top 10 finalists, so they can continue to work on the projects that are making a difference in education for their countries. Congratulations to Ranjit Singh Desale from Maharashtra. Mr. Anbu is collecting it on his behalf. I quickly call upon all the awardees of today to join the stage. Anbu sir, please wait. All the awardees, award winners இன்னைக்கு டக்குன்னு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு group photo எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து. Quickly come up. Okay. You kindly come and assemble here. We'll take the group photo in the end. All of you come. Moving on to the agenda. We're coming almost to the end of today, but we have another important, we have a special book launch today. Awardees for Dr. APJ Abdul Kalam Pride of India Awards 2022, Srimati Valli Ganeshan, Srimati Shukta Ara, Srimati S. Sujita, Selvi K. Jayalakshmi Vankum join us today, Dr. P. Manimaran, Shri R. Sriram Srinivas, Master Dr. V. Sharves, Master K. Sai Mithran and Shri Ranjit Singh Desale. I would also like to call upon Master Vaibhav on stage. He is being awarded the Dr. APJ Abdul Kalam Pride of India Awards 2022 for the achievements of his in the field of science. Master Vaibhav, enga irukkinga? Welcome, please come on the stage quickly. He is going to be our last awardee for today.
last but definitely not the least, Vaibhav, come on, congratulations. All the very best. Congratulations to the proud parents. You must have a dream, continuously acquire knowledge, hard work. சமூகத்தில் அறிவார்ந்த மாற்றத்திற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி என்பது நன்று விளைந்தால் ஜயம் நற்குணம் உண்டாகும் நற்குணம் நிறைந்த உறவுகளாலே உண்மை என்பது உருவாகும் உண்மை மிகுந்த நாட்டில் தானே ஒழுக்கம் என்பது உருவாகும் ஒழுக்கம் காக்கும் நாடுகளாலே உலக அமைதி நிலையாகும் வள்ளுவர் போலே வாய்மை வகுத்த நல்லவர் நீங்கள் என்பதனால் The Dr. APJ Abdul Kalam Pride of India Awards 2022 winners with the chief guest, the guest of honors and dignitaries. Congratulations and thank you so much. We wish you all the very best for all your future achievements. Thank you. Playing in the background, I'm sure all of you know, is the Kalam anthem which you've all heard. Yep. You should see the lovely video of it too as well on YouTube. For the special book launch titled Kalam in Neuron, I call upon Master P. Sai Pranav all the way from Pondicherry. So Sai Pranav, are you the author of this book? Neenga eludana book? Amma eludana book? Okay, super. So we would like singer Shamsuddin, could you kindly come on stage? You are also an awardee today. We would like to present you the award after the book launch. So all of you know Master P. Sai Pranav, who just created one record and also has 31 records to his credit. We call Shri Rajendran Sir, the founder of Assist World Records, Assist Book of World Records, who's been instrumental in making millions of people achieve. Sir, please, and also a senior advisor and co-team member, active member of Abdul Kalam International Foundation. Thank you for coming all the way from our union territory, Pondicherry, to be here with us today in Rameshwaram. Thank you for introducing Sai Pranav to the foundation, Dr. Rajendran Sir. Singer Shamsuddin, we request you to kindly come on stage to receive the Pride of India Awards 2022, and Janaki ma'am, an entrepreneur, to also come on stage to receive the award, and Kadiravel for the social sector. Yeah, they are also the awardees of Dr. APJ Abdul Kalam Pride of India Awards 2022. All the best. Thank you, Captain Vikrant Sabnis sir, for launching the book by Sai Pranav and his mother. Over to the next two awardees for the APJ Abdul Kalam Pride of India Awards 2022. We request the chief guest to present the awardees. Presenting the award to singer Shamsuddin. Now we would like to next launch Kalam Space Challenge 2022 contest launch.
Presenting singer Shamsuddin, a memento, a statue of Dr. Kalam sir. Congratulations Shamsuddin, we wish you all the very best. Thank you so much for being here with us today at the Pride of India Awards 2022, Dr. APJ Abdul Kalam Awards. Shamsuddin is visually challenged, but still he has a very beautiful voice. We'd love to hear you sing someday for us. Next, we'd like to present the award to Janaki ma'am, an entrepreneur. We request the chief guest to kindly do the honors, followed by Kadirvel sir. Salam, salam, kalam kadand kalam sollum kalam, kalam, salam, salam. You must have a dream, continuously acquire knowledge, hard work. Let's see the வளமான நாடாக மாற வேண்டும். சமூகத்தில் அறிவார்ந்த மாற்றத்திற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி. Congratulations to the prize winners. And now we have the Kalam Space Challenge 2022 contest launch. To do the honors, I request Professor C.S. Karnakaran. I request Dr. Gokul and along with Professor C.S. Karnakaran to do the honors. Okay, Dr. Gokul will take over from now and will tell you more about the space challenge. Yeah, good evening to all. The most respected the chief guest today and Nazima ma'am, and then Dawood sir, Salim sir. I think today might be the proud day. I think we're all here at Rameshwaram, and most important, I think India is celebrating its 75th independence, and many congratulations to all the people. Today I think being a proud of from ISRO, we are going to launch a new challenge. I think Kalam sir always loves about the student, and he wanted a visionary India from the students community. So in that aspect, I think our APJ Abdul Kalam International Foundation, along with the Astronautical Society of India, Bangalore, as well as Institute of Aeronautics and Aeronautic Aviation, jointly going to be launched Kalam Space Challenge 2022. In this respect, I would like the Mr. Karnagaran who is here. Definitely this is going to be a new challenge where we would have not thought what is going to happen in near future. The ISRO is doing a wonderful job in taking the launch vehicle to the orbit, to Mangalyaan, to Chandrayaan and many more mission. But நீங்க பார்க்க சொல்ல students மத்தியில நம்ம எப்படி இப்படி ஒரு awareness create பண்ணலாம்னு பார்க்க சொல்ல I think we need some kind of a challenge competition. That's what the APJ Foundation has done in Femto satellites in 2021 February. And today I think they resume back with Kalam Space Challenge today at the Remembrance Day of our beloved Bharat Ratna Dr. APJ Abdul Kalam. In this aspect, I think there's a 3 competition going to be started from today onwards. It's going to be on space food, space robotics, as well as the interplanetary mission. I would like to invite the Professor C.S. Karnagaran, who is also the founder secretary of this IAAA, and he is going to convey the what is about challenge. And this is not only going to be challenged in our own Rameshwaram, it is initiated in Rameshwaram and is going to be taken up across the country. I think today 4 o'clock there is a launch at Chennai, 5 o'clock at Hyderabad, 6 o'clock at Bangalore, that also in ISRO office. So proud that we are all going to be initiated and widespread this challenge to the community of students, and definitely I think they can see the visionary India not only in the area of other aspects, might be in the space also. Throughout Karnataka. So I was told to complete it short. So as Gokul has already detailed, it is first of its kind of event, and ASI's founding president was none other than Dr. APJ Abdul Kalam, Astronautical Society of India. And the main motto of starting IAAA is also because of the words what sir have passed us in 2013 when he invited our team to Raj Bhavan, and he shared few words about our activities and to promote it into an association and to take it up. And with his guidance we are doing great thing, and we are very happy to launch this event. This is going to be an annual event, and which is going to be free for every school students and college students across India. And this is the first of its kind space science event. And only one thing I want to share, this is rolled out
Because of 2013, Abdul Kalam sir have came up with solar power station which can be located outside the world in the space. And while receiving Warner Waldrop Award from US, he gave this idea and this is being worked out. For that, அவர் ஒரு 5 கிலோமீட்டர் பெரிய லென்ஸ், ஒரு கிளாஸ் லென்ஸ் வந்து உலகத்துக்கு வெளியில் வச்சு அது மூலமா சோலார் பவரை உள்ள எடுத்து என்டையர் வேர்ல்டுக்கு பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி, ஸோ அன்இன்டரப்டட் சோலார் பவர் வந்து ஹீ ப்ரப்போஸ்டு. அந்த ஐடியாவை அவர் பேர்லேயே கலாம் ஸ்பேஸ் பவர் ஜெனரேட்டர் அப்படிங்கிற பேரில் they have launched in 2013 and US and many countries are working on it. அதை தொடர்ந்து this is the first time we are launching in India and in future we will be doing lunar rover and Mars rover contest also. Thank you. Thank you so much. And with this the event is announced to be launched, and for a token of greetings, we want to share few mementos what we have carried all the way from Kerala. We have mementos here for so all our organizers. Later we can discuss, and the event is launched. Thank you for Kalam House and treating it as a very family event. Thank you. Thank you, Dr. Gokul, and thank you, Professor C.S. Karnakaran sir from the Nallur Vattam team. Next, we would like to launch a collector's edition postcard. To do the honors, I'd like to call upon the team. The team that's behind this is Post Tally. Post Tally is represented by its founders, Ms. Mauli Priya, Mr. Jagdishwaran P. and Mr. Harish D. In the collector's edition postcard launch panna poranga, and the postcard la description I would quickly like to read. Dr. Abul Pakir Jain Uluddin Abdul Kalam was an Indian aerospace scientist who served as the 11th President of India from 2002 to 2007. He was born and raised in Rameshwaram, Tamil Nadu, and studied physics and aerospace engineering. He spent the next 4 decades as a scientist and science administrator, mainly at the Defence Research and Development Organization DRDO and the Indian Space Research Organization ISRO, and was intimately involved in India's civilian space program and military missile development efforts. He thus came to be known as the Missile Man of India for his work on the development of the ballistic missile and launch vehicle technology. He also played a pivotal organizational, technical and political role in India's Pokhran 2 nuclear test in 1998, the first since the original nuclear test by India in 1974. Dr. Kalam is one of the most distinguished scientists of India with the unique honor of receiving honorary doctorates from 30 universities and institutions. He has been awarded the coveted civilian awards Padma Bhushan in 1981 and Padma Vibhushan in 1990 and the highest civilian award Bharat Ratna in 1997. He is a recipient of several other awards and fellow of many professional institutes. Dr. Kalam was widely referred to as the People's President. His focus is on transforming India into a developed nation by 2020. He returned to a civilian life of education, writing and public service after a single term. The postcard is released by Post Tally in association with Dr. APJ Abdul Kalam International Foundation to commemorate the 7th Remembrance Day of Dr. APJ Abdul Kalam on today, the 27th of July 2022. Over to the chief guest and the team. Thank you so much. This postcard is available for all those who want to pick it up. It will be with Jagdishwaran, the designer. All the very best. Postcards la use பண்ணுங்க. In the day and age of social media, Instagram, Facebook, யாருமே postcards அந்த மாதிரி post அனுப்புறதில்ல. Youngsters, it's a very nice habit of writing letters, sending postcards. So it's a very special postcard and it's very reasonably priced at 10 rupees. So we request all of you to pick it up. Okay, so if you pick up a postcard, you can send it to anyone, your friend, your brother, sister, parent, or to any of the defense people. You could send it. It will be very sweet of you and it will bring a smile on their faces. Thank you so much. And moving on, we have Dr. Rajendran who wants to present a very special memento on the 10th anniversary celebration of the Assist World Records Research Foundation. So the 10th year is from that's 2011 la aramichadu 2021, the 10th year celebration certificate. And I would like sir to read it and do the honors. So last year 19th birth anniversary of Dr. Kalam sir வந்து celebrate பண்ணோம் Assist World Records சார்பாக. It's celebrated for 2600 hours worldwide. 125 countries வந்து participate பண்ணாங்க. Nearly 20,000 students, more than 600-700 school colleges taken part. For this, our mentorship is Dr. APJ Abdul Kalam International Foundation, House of Kalam பண்ணியிருந்தாங்க. அதுக்காக ஒரு மெமரி ஆஃப் அவார்டு கொடுத்து கௌரவப்படுத்துறோம். தேங்க்யூ.
Thank you, Dr. Rajendran, all the way from Pondicherry. Anyone and everyone who wants to create a record, please meet Dr. Rajendran. Next, we'd like to honor Shri Umar Abu, a film director, script writer and actor. So we request you to kindly come on stage. Shri Umar Abu, a very, very big fan of Dr. Abdul Kalam. He wanted to do a film on Dr. Kalam, sir, and tirelessly worked for over 3 years. Did not attend any function, missed a lot of events and award ceremony only because he was persistently wanted to create a documentary and film on Dr. Abdul Kalam. Thank you so much for being here with us today, sir, on the 7th remembrance of Dr. APJ Abdul Kalam. We are honored. On behalf of the foundation, we'd like to present you this memento as a token of our love and appreciation. Congratulations, and we wish you more and more. I would quickly like to call upon my sisters from the Bharatanatyam team along with ma'am. We would like to honor you with special certificates on behalf of the foundation, and also we will take the group photo with the chief guest and guest of honors. I will request ma'am, the dance director, ma'am's husband, Mr. Satish, also to join on the dais. Satish sir, Malavanga. Thank you so much for coming all the way from Chennai and lovely dancing for us. So all the 16 Bharatanatyam dancers, please come on stage and collect your certificates from the chief guest. So, யார் இந்த டான்ஸ் ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணாங்க, யார் அவங்களை இன்வைட் பண்ணாங்க, யார் அவங்களை இங்க கொண்டு வந்தாங்க? There's only one man behind this. It's none other than Shri Dr. Kalidas, the core team member of Abdul Kalam International Foundation. எப்போ எங்க இருப்பாருன்னு சொல்லணும்னா, எப்போ நீங்க மெமோரியல் போனாலும் அங்கதான் இருப்பாரு. சரிங்களா? நீங்க காளிதாஸ் சார் மீட் பண்ணீங்கன்னா உங்களை ஸ்பெஷலா விஐபி ட்ரீட்மெண்ட்ல டக்குன்னு உள்ள கூட்டின்னு போயிட்டு மெமோரியல் டூர் கொடுப்பாரு. So Kalidas sir, மிக்க நன்றி. Thank you so much. A big group photo with all the 16 dancers, the dance master ma'am and sir. Thank you so much. Kalam salam salam kalam kadand kalam sollum kalam kalam. Congratulations ma'am, congratulations sir. Thank you. Dream, continuously acquire knowledge, hard work. Let's see the வளமான நாடாக மாற வேண்டும். சமூகத்தின் அறிவார்ந்த மாற்றத்திற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி. All of you look at the main camera and kindly smile for the group photo. Thank you so much. Nandri, vanakkam. And yes, ladies and gentlemen, boys and girls, we have come to the end of today's program, the 7th remembrance of our people's president, Dr. APJ Abdul Kalam sir. We have come to the end of the awards and the felicitations. So we request you all to kindly rise for the national anthem. Oh yeah, I'm sorry. Vote of thanks to do the honors, Anish or Rajendran sir, Salim sir would. On behalf of the foundation, Dr. APJ Abdul Kalam International Foundation, House of Kalam, Rameshwaram, from the bottom of our hearts, we'd like to thank each and every one of you for taking time out on this Wednesday to be here with us. Thanks first for coming to the memorial and offering your prayers, and then coming here to Vardhini Mahal. A big thanks to the MLA and all the people from the ruling government, all those who took time to be here with us. A big thank you to our chief guest Vikrant sir for being here. Right, he was on time from the start till the end along with his team. So thank you so much, all the parents, all the students from everywhere, a lot of you from Chennai, Pondicherry, all the way Bangalore. Thank you all so much. You've all become a family, you are part of the family, and whenever you come to Rameshwaram, you're always welcome to come visit Kalam sir's house. There's a museum on top. Come to the memorial. Thank you so much and look forward to seeing you all. God bless and have a brilliant year ahead. Yeah, national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य
हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद जन Yeah. Thank you sir. I would also like to thank a few people who I mentioned. I forgot the names in the vote of thanks, extended vote of thanks, informal, but last but not the least, Suresh sir, the backbone of the foundation, he's been working tirelessly. Shri Abdul Tarvis, Mohammed Arun, all the core team members, the photographers, Kalidas Anna, all of them, and Shri Honorable Dr. Balaji, the head of the transport and accommodation team, a lot of people, the live team, the Mani Anna, the audio team, Mani Audios, all of them. A big thanks to the management of Shri Vardhini Mahal for giving us this venue. Pona varshamo kuduthinga inda varshamo mikka nandri for providing this lovely venue to conduct this event. We'd like to thank the local media and press, the support of the police always, and last but definitely